அரேபிய நாட்டில் ஒரு சுல்தான் இருந்தான். அந்த சுல்தான் தான் அந்த நாட்டுக்கு ராஜா மாதிரி. அவன் பார்த்தா எல்லா மக்கள்கிட்டேருந்தும் நல்ல வரியெல்லாம் வசூல் பண்ணுவான். ஆனால் மக்களுக்கு ரொம்ப ஒன்றும் பண்ண மாட்டான். மக்களுக்கு பண்ணணுங்கிற அக்கறையெல்லாம் அவனுக்கு இருந்ததே இல்லை. அந்த வரியில் வந்த பணத்தில் அவன் ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். நல்லா சாப்பிடுவான், டான்ஸு பாட்டு அப்படின்னு அவன் மாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருந்தான். அதனால் என்னாச்சு, அந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதிகாரிகள்லாம், அவங்கெல்லாம் பார்த்தா ஒழுங்காக வேலையே செய்கிறதில்ல. அந்த நாட்டில் வியாபாரம்லாம் ஒழுங்காக நடக்கிறதில்ல. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நசிஞ்சு போக ஆரம்பித்தா அந்த சுல்தான் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே படுறதில்ல. நமக்கு நல்ல காசு வருது, நல்ல சாப்பிட்றோம், ஆடல் பாடல்னு நம்ம மட்டும் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சுல்தான் அதை பற்றியும் ஒன்றும் கண்டுக்காமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தான். அப்போது ஊர் மக்களுக்கெல்லாம் பார்த்தா பஞ்சம், பசி, பட்டினி இப்படியா வர ஆரம்பிச்சிருச்சு. வீடெல்லாம் அடைஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு. கிராமத்துலலாம் யாருமே இருக்கிறது இல்லை. அது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க, சுல்தான் என்ன இப்படி இருக்காரே, எதுலேயுமே கண்டுக்காமல் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் அவர்கிட்ட எல்லோரும் முறையிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களா அதாவது சுல்தான்கிட்ட சொல்லக்கூடாதா, இப்படி அதிகாரிகள்லாம் ஒன்றுமே வேலையே செய்கிறதில்ல, ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க, எந்த நிர்வாகமும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அமைச்சரும் நான் எதாவது சொல்கிறேன், நான் பார்க்குறேன், நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களெல்லாம் அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சுட்டு இதை எப்படிரா சுல்தான்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவரும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு நாளைக்கு சுல்தானும் இந்த அமைச்சரும் கிளம்பி இப்படி வாக் போனாங்க, நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்துட்டு திரும்ப வராங்க. வரும்போது பார்த்தா இந்த சுல்தானோட அரண்மனை நந்தவனத்து வழியாக நடந்து வந்தாங்க. நடந்து வரும்போது மரத்தில் ஆந்தையெல்லாம் உட்காந்துருந்துச்சு. 2-3 ஆந்தை உட்காந்து இதை கத்திக்கிட்டு இருந்துச்சு. உடனே இந்த அமைச்சர் ஒரு ஐடியா பண்ணார். சுல்தானோட அந்த இடத்துக்கிட்ட நடந்து வரும்போது ஒரே நிமிஷம் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று இந்த ஆந்தை கத்துறது எல்லாத்தையும் அப்படியே கேட்குற மாதிரி நின்னார். நின்ன உடனே சுல்தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இருங்க ஆந்தை கத்துதில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே நின்றுட்டு இருந்தார். ஒரு 5 நிமிஷம் கழித்து சரி வாங்க சுல்தான் போகலாம் அப்படின்னு சொல்லி சுல்தானை கூப்பிட்டு கிளம்புனார். உடனே சுல்தான் கேட்டார், உங்களுக்கு ஆந்தையெல்லாம் பேசுகிற மொழி தெரியுமா அப்படின்னார். தெரியும் சுல்தான் அப்படின்னார். ஓ அதான் அங்கே நின்னீங்களா, அந்த ஆந்தையெல்லாம் என்ன பேசிச்சு அப்படின்னு கேட்டார். உடனே இல்லை சுல்தான் அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். இல்லை அந்த ஆந்தையெல்லாம் என்ன பேசிச்சுங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னார். இல்லைங்க அதை சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க, வேண்டாம் விடுங்க அப்படின்னு இந்த அமைச்சரும் இப்படி ஒரு பில்டப்பை கொடுத்தார். கொடுத்த உடனே சுல்தான் அந்த ஆந்தை என்ன பேசிச்சுங்கிறதே எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சரி சொல்கிறேன் சுல்தான், நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார். ஒரு ஆந்தை இன்னொரு ஆந்தைக்கிட்ட இதை மாதிரி உன் பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. கேட்ட உடனே அந்த இன்னொரு ஆந்தை நீ அதுக்கு என்ன வரதட்சணையாக கொடுப்ப அப்படின்னு கேட்டுச்சு. இந்த ஆந்தை என்ன சொல்லுச்சு, 500 பாழடைஞ்ச கிராமத்தை ஒரே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி 500 பாழடைஞ்ச கிராமத்தை நீ எனக்கு வரதட்சணையாக கொடுத்தேன்னா நான் உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆந்தை சொல்லிச்சு. அதுக்கு இந்த ஆந்தை 500 கிராமம் என்ன 5000 கிராமம் வேணாலும் தரேன், இந்த சுல்தானோட ஆட்சியில் எல்லா கிராமமுமே பாழடைஞ்சு தான் கிடக்கு, அதில் இருக்கிற கிராமத்தை எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், நீ என் பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஆந்தை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி இந்த அமைச்சர் சொன்னார். அதை கேட்ட உடனே சுல்தானுக்கு சரி அமைச்சர் ஆந்தை சொன்னதாக சொல்லி அவர் நம்மளோட ஆட்சி நல்லா இல்லைங்கிறத தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத சுல்தான் புரிஞ்சுக்கிட்டார். நம்ம நிறையா வரியெல்லாம் வாங்குகிறோம், ஆனால் மக்களுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல, நம்ம நிர்வாகத்தை கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறத தான் அமைச்சர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத சுல்தான் புரிஞ்சுக்கிட்டார். உடனே அமைச்சர் சொன்னார், சுல்தான் நீங்கள் இந்த ஆந்தை சொன்னதெல்லாம் கண்டுக்காதீங்க,
நான் வேணால் நீங்கள் ஒரு உத்தரவு போடுங்க, இந்த நம்மளோட நாட்டில் ஒரு ஆந்தை கூட இல்லாமல் நான் எல்லா ஆந்தையும் நம்ம நாட்டை விட்டு துரத்திடுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே சுல்தான் இல்லை அமைச்சரே, ஆந்தை சொன்னாலும் உண்மை தானே, இது மாதிரி நம்ம நாடு ரொம்ப பாழஞ்சு கிடக்குங்கிறத தான் ஆந்தை சொல்லியிருக்கு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாளையிலேருந்து நான் நிர்வாகத்தில் நல்லா தலையிட்டு நம்ம நாட்டை ஒரு நல்ல நாடாக ஆக்கி இந்த ஆந்தைங்களுக்கு நம்ம நாட்டில் 500 பாழடைஞ்ச கிராமம் கிடைக்காத மாதிரி நான் பண்ணிடுறேன். இந்த ஆந்தைங்கள்லாம் தானாக வேறு நாட்டுக்கு தேடி ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்த்தா சுல்தான் அவரோட ஆடல் பாடல் எல்லாத்தையும் நிறுத்தினார். நிர்வாகத்தில் தலையிட்டு எல்லா அதிகாரிகளையும் நல்லா வேலை வாங்கி மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ண ஆரம்பித்தார். அப்போது அந்த நாட்டில் வியாபாரம்லாம் நல்லா நடந்துச்சு, விவசாயம்லாம் நல்லா செழிச்சிச்சு, மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.